கும்பராசி கும்ப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். கும்பராசி கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தோடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள் ராசிக்கு 12ல் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இவர் நல்லா இருந்தால் மட்டும்தான், செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில் அப்படிங்கிறது, செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இடம் வீடு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான கிரகமாக தான் இருக்கும். அவர் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பிளானட்டாகவும் இருக்கார். அப்போ இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ராசிக்கு 12ல் வேற உச்சம் பெறக்கூடாது. ஏற்கனவே ராசியில் ராகு பகவான். இந்த நேரத்தில் இப்படி 12ல் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். இந்த கும்பராசியை பொறுத்த வரையும் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்ன, இந்த ராசி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா நோ. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா சம்பாரிச்சுமே கையில் ஒரு பைசா இல்லை. எல்லாரும் சொல்கிறதை கேட்குறேன், நான் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறேன். என்னுடைய வீட்டில் சொந்த வீட்டிலே ஒரு எதிரியை போல தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்ததோ ஸ்பீடாக, இன்றைக்கி அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது. கஷ்டத்திலே வாழ்கிற மாதிரி இருக்குது, மனக்கவலையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. எதனால் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இந்த ராசியை பொறுத்தவரையும் ஜென்ம சனி, அதே போல் ஜென்ம ராகு தொடர்ந்து அப்படியே 2 மத்தளத்துக்கு நடுவில் அடிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரை எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து ஓடிட்டே, குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டே, ஒரு மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப காலங்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. இன்னுமே நிறைய சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் பொதுவாகவே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு அது 11வது ராசி. அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட இடத்துலையுமே ஒரு பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்துடுவாங்க இந்த ராசி. ஒரு விஷயம் போனாங்கன்னா அதை குட்டியாக கற்றுக்கிட்டு அந்த நேரத்தில் 10 வருஷம் 20 வருஷம் அதே ஃபீல்டில் இருக்கிறவங்கள விட திறமையாக 1 வருஷம் 2 வருஷத்தில் போய் அந்த வேலையோ ஜாபை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு திறமையான வேலைக்காரன் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் பேர் வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பேர் வாங்கி என்னங்க பிரயோஜனம்? இன்றைக்கி அவங்களாலேயே நீங்கள் வேலையிலேருந்து வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷன் அது எல்லாம் பொய்யுங்க. இத்தனை நாள் எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க எங்கிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கும் பாருங்கள். இன்றைக்கி எல்லார்கிட்டையும் ஆதரவு தேடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆதரவு கரம் நீட்டிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி உங்களை கண்டுக்காமல் ரோட்டில் பார்த்தா பார்க்காத மாதிரி போகிறது, அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் போகிறது, பக்கம் வரையும் உங்களை பார்க்காம போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் ரொம்ப வருஷம் பழகிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் அப்படி தான் காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கும்பத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ரொம்ப டஃப்பான டைம். பிறந்த கால ஜாதகத்தில் ராகு கேது சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான டைம். அது எந்த அளவுக்கு தசா புத்தி அதிகமாக இம்பேக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். ஒரு கும்பராசி அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா வேறு லக்னம். அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் இந்த பிரச்சனைகள் இதுவரையும் முடியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை, இவ்வளோ காலமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பார்க்கும்போது சொன்னேன். இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போதும் பிரசன்னம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இண்டிகேட் பண்ணுது. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரே பதிலை சொல்லிட்டு அவங்க ஓரமாக இருக்காங்க. காலத்துக்கும் இவர் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். இப்போவுமே நம்ம இந்த குறிப்பிட்ட காலம் வரையுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னோம். அவருமே பார்த்திங்கன்னா இன்னுமே தன்னுடைய வீட்டில் அவர் வசிச்சுட்டு இருக்கார். இன்னுமே அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா? இதனால் அவர் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சார்? இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத ரொம்பவே இழந்துட்டார். இந்த பிஸ்னஸ் ரீதியான கடன் இன்னைக்கு அவருக்கு ஒரு பக்கம் மிரட்டுது, சுற்றுது. அதுபோல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்கள். அப்போ ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். இந்த நேரம் நீங்கள் வழி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வழி எந்த வழியாக இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும், எந்தெல்லாம் விஷயத்துலலாம் நமக்கு வழி வரப்போகுது, எதெல்லாம் நமக்கு நன்மை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு, எதெல்லாம் நம்ம நோக்கி பயணிக்கலாம், எதெல்லாம் நோக்கி பயணிக்க கூடாது, எது எல்லாமே கடவுள் நமக்கு அனுகிரகம் இருக்கு, நம்மளுடைய கர்மா என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி படி 100% பலன்களை என்ன விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்ன விஷயம் ஃபேஸ் பண்ண போகிறோம், அது எந்த அளவுக்கு இருக்க போகுது. இப்போ ஒரு அடி அப்படிங்கும் போது, ஒரு மன ரீதியான அடி அப்படின்னு வரும்போது மன ரீதியான உளைச்சல் அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத ஒரு பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும்.
நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு கிரகத்தை மட்டுமே பேஸ் பண்ணி மையப்படுத்தி சொல்கிறோம். அப்போ பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் இது 30 to 40% வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி அங்கே கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 20% மட்டுமே தான் இது வேல்யூபிளாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. செவ்வாயோடைய உச்ச பயிற்சி பலன்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியான தூக்கம். 12ல் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்போது நமக்கு நிம்மதியான உறக்கம். அன்றாடம் நல்ல தைரியமாக சொல்லலாம். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக ஒரு விஷயம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இனி நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். டெய்லியும் சொல்லலாம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் அழுதுட்டு மனசை கலங்கிட்டு தான் படுத்து தூங்குறீங்க. இன்னைக்கு கும்பம் எந்த அளவுக்கு ராகுவோடைய டிகிரி சந்திரன் டிகிரி நெருங்கி இருக்கோ அந்த அளவுக்கு மன சுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு எதனால் இந்த பிரச்சனைகள் வந்தது, என்னுடைய குணத்துக்கு நான் வந்து இந்த மாதிரியான கை கட்டி நின்று கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைகளை இன்னைக்கு எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய வருத்தங்கள் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது தொழில் சார்ந்த ஒரு பெரிய யோகம் வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த யோகம் வெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது சந்திரன் மேல ராகு போகும்போது நிறைய கன்ஃபியூஷன். ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி இருக்கும்போது பிறந்த கால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கோச்சாரம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்து ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. வாழ்க்கையில் நிறைய பக்குவப்பட்டீங்க. இன்றைக்கெல்லாம் கடன் வாங்கி இந்த இஎம்ஐக்கு மேலேயே கடன் இருக்குது, எனக்கு வருமானத்துக்கு மீறி இஎம்ஐ வாங்கி மாட்டிட்ட ராசியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. நிறைய வருமானம் வந்துட்டு இருந்தது, அது எல்லாமே இன்றைக்கி திடீர்னு ஸ்டாப் ஆகி இந்த இஎம்ஐக்கு ஒரு கேள்விக்குறி மாதிரி வந்துருச்சு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறுபடுமா? எஸ், நிச்சயமாக மாறுபடும். நிறைய செலவினங்கள் அப்படிங்கிறது வரக்கு காத்துட்ருக்கு. அது சுப செலவாக இருக்குது, அதை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த மாதிரி திருமணம் ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த வீதிக்குள்ள வந்தா இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் பேசி முடிஞ்சு இன்னைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா திருப்பி பேசிட்டு இருக்கோம். திரும்பி இந்த போன பொண்ணு திரும்பி வருமா, இல்லை புதுசா ஏதாவது வரன்கள் வருமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதே போல கிட்டத்தட்ட 30 வயது 31 வயது கடந்துருச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை, இந்த பையனுக்கு எந்த குறையும் இல்லை, ஏன் இன்னும் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சோஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கும்பராசி அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காது. பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் சிம்மமாக இருக்கக்கூடிய நபர்கள், சிம்மத்தில் 7ஆம் இடமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்னைக்கு ரொம்பவே திருமண வாழ்க்கை தக்க வச்சுக்கிறதுக்கும் சரி, திருமணம் ஆகிறதுக்குமே சரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் விலக போகுது. அதே போல் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் ரொம்பவே ஒரு பெரிய கேள்விக்குறி. கும்பம் எப்படா உழுகும் எதிரடா உழுகும் அப்படின்னு அடி வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த குழந்தை ஸ்தானமும் சேர்ந்து அது அடி விழுகுது. அப்போ விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வரன் கிடைக்கல, அல்லது 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போகிறாங்க, வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே எப்போ கிடைக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்குமா, நிறைய இதுக்கு முன்னாடி போன வேலையை விட இது சிறப்பாக இருக்குமா, என்னுடைய பொண்ணு என்னுடைய பையன் நல்லா இருந்தால் எனக்கு போதும், அண்ணன் தம்பியோடைய உறவு சிறக்குமா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் தெய்வ அனுகூலம். பிறந்த போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், இந்த நேரம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே போகலாமா, பூர்வீக கோயிலுக்கு நாங்கள் போகலாமல் இருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போய் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணலாமா, இந்த நேரம் எங்களுக்கு கர்ம தோஷம் அதிகமாக வேலை செய்கிறதா நாங்கள் நினைக்கிறோம், அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறுமா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி சந்திரன் ராகு ஜென்ம கேது அதாவது ஜென்ம குரு இந்த பீரியட்ல தான் கர்ம தோஷங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பமே சேர்ந்து வளர்ச்சி அடையாமல் இருக்கும். ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 வயது ஆகுது, எல்லாத்துக்குமே கல்யாணமாக இல்லை. 40 வயது ஆகுது, யாருக்குமே வேலையில் தலை சிறந்த ஒரு யோகமே இல்லை. 40 வயது ஆகுது, எல்லாருக்குமே பெண் குழந்தைகள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதிரியான விஷயங்களே நடந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதெல்லாமே தான் கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, இந்த கும்பராசி இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் பையனுக்கோ பிள்ளைக்கோ வந்து இதே ராசி பிறக்கும்போது குடும்பமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதனால நிறைய மன அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாகும். நிறைய மைண்டு வைஸ் நிறைய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த கொஞ்ச காலங்கள் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு போயிட்டா போதும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தலை சிறந்த ஒரு காலமாக இருக்கும். வாழ்க்கையை நிறைய மாற்றிடுச்சு இந்த ராகு பீரியட். வந்து உங்களுக்கு நிறைய புதிய மனிதர்கள், புதிய தொடர்புகள், அவங்களால நிறைய பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறப்போகுது. 2வது திருமணத்துக்கு கிட்டத்தட்ட
முதல் திருமணமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2வது திருமணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா நிறைய குழப்பங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த நேரம் ஒரு தலை சிறந்த ஒரு 2வது திருமணத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. அது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் வரும் அப்படிங்கிறதும் நீங்கள் மறந்துடக்கூடாது. செவ்வாயோடைய உச்சப்பெயர்ச்சி பலன்கள் இத்தனை நாள் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது படிப்படியாக குறையறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக வரும். 12 ஒரு பலம் பெற்ற கிரகம் இருக்கும்போது ராசிக்கு 12ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணுவார். பண்ணும்போது நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்னு ஒரு விஷயங்களும் அனுசரணையோட கூடிய அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்குண்டான ஒரு நல்ல ஒரு வழி பாதையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு செவ்வாயை நம்ம பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள் தான். ஸோ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு 100% தீர்வாகும். முன்ன சொல்ல மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.